இந்த வருஷத்தின் நம்முடைய வாக்கு தத்தம் மனப்பாடமாக தெரியும். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். எல்லாரும் சத்தமாக ஒரு விசை சேர்ந்து சொல்லுவோம், மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு கன மகிமை உண்டாவதாக. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. நீர் எங்கள் தந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் அது எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறுவதற்காய் ஸ்தோத்திரம். வந்த அத்தனை பேரை ஆசீர்வதியும். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய வார்த்தைகள் திட்டமும் தெளிவுமாக உம்முடைய ஜனத்திற்கு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். கடந்த வாரங்களிலே நாம் இதை தியானித்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து ஒவ்வொரு செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். 2 கொரிந்தியரின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற செய்தியின் தலைப்பு மகிமை மேல் மகிமை அடைவது. ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோமாக, மகிமையின் மேல். எல்லாரும் சொல்லுங்க, மகிமையின் மேல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த அளவு கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சியோடு கேட்குறீங்களோ அதை பொறுத்து தான் கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனோ தானோன்னு உட்காரக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் நல்லா கேட்குறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். வசனத்தை மட்டும் நம்ம வாஞ்சியோடு கேட்டால் தான் ஆண்டோடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும். வாஞ்சை இல்லாமல் நம்ம கேட்டால் வசனம் நமக்கு கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 3:18 சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதுதான் நம்முடைய பிரதான நோக்கம். இயேசுவை போல நம்மை மாற்றுவதுதான் பரிசுத்த ஆவியானுடைய பிரதான வேலை. இந்த ஆவியானவர் நம்மை என்ன செய்கிறார் என்றால், ஸ்தோத்திரம், கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே, அவருடைய சாயலாக நம்மை ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அதனால்தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை பெறலைன்னா நாம் அவருடைய சாயலாக மாற முடியாது. அவருடைய சாயலாக நம்மை மாற்றுவதுதான் ஆவியானுடைய பிரதான வேலை. நம்முடைய பிரதான நோக்கம் என்னவென்றால் இயேசுவை போல மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் சபைக்கு வருகிறோம்? இயேசுவை போல மாறுவதற்காக. ஏன் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம்? இயேசுவை போல மாறுவதற்காக. ஏன் ஜெபிக்கிறோம்? இயேசுவை போல மாறுவதற்காக. இந்த உலகத்தில் வேற எந்த மனுஷன மாதிரி மாறுவதற்கல்ல, இயேசுவை போல மாறுவதற்கு நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபம், இந்த ஆவியானவர் நம்மை அவரை மாதிரி மாற்றுவார். ஸ்தோத்திரம். அவருடைய சாயலாகத்தானே இந்த பூமியில நடக்கிற அனுபவம் மகிமையின் மேல் மகிமை அடைவது, வருகையில மறுரூபமாக்கப்படுவது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நெக்ஸ்ட் லெவல் க்ளோரி, அடுத்த கட்ட மகிமைக்குள்ள நாம பிரவேசிக்கணும். இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் ஒரு படி மேல வரணும். அதான் மகிமையின் மேல் மகிமை அடைவது. மகிமையின் மேல் மகிமை அடைவது. இந்த அனுபவத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 84ஆம் சங்கீதத்திற்கு வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், 84ஆம் சங்கீதம் 7வது வசனம், பலத்தின் மேல் பலனடைகிற அனுபவம். அடுத்த லெவலுக்கு நம்ம உயரணும். ஆண்டவரை ஆராதிக்கிற நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்தவ ஜீவியத்தில் இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. 2025ஆம் வருடத்தில் இன்னும் ஒரு படி நான் வளருவதற்கு கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. பலனடைவதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நான் மகிமையின் மேல் மகிமை அடைவதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நம்முடைய ஜெபம், நம்முடைய ஏக்கம், நம்முடைய தரிசனம் அதுவாய் இருப்பதாக. ஸ்தோத்திரம். அவரை போல மாறுகிற அனுபவம். நம்முடைய குணாதிசயங்களில் சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. மகிமையின் மேல் மகிமை அடைவதென்றால், ஸ்தோத்திரம், அவருடைய சாயலாக நாம் மாற்றப்படுகிற அனுபவம்.
இயேசுவை போல மாறுகிற அனுபவம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களையும் நன்றாக நாம் தெரிந்திருக்க வேண்டும், படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அதை தியானிக்கும் போது நீங்கள் ஒரு நோட்டு பென் வைத்து எழுத வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இயேசுவை குறித்து நிறைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஊழியம், அவர் எப்படி வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கை எல்லாம் அங்கே 4 சுவிசேஷங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அதை நன்றாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவருடைய ஊழியம் எப்படி இருந்தது, அவருடைய சிந்தை எப்படி இருந்தது. பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் சிந்தை நம்மில் உண்டாக வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவது. அவரை போல மாறுகிற அனுபவம், சிந்தை அவரை போல மாறணும். ஸ்தோத்திரம். செயல்கள் அவரை போல மாற வேண்டும். இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடைய செய்கிறார், பலத்திற்கு மேல் பலன் அடைய செய்கிறார், கிருபைக்கு மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதுதான் நம்முடைய வாழ்வின் பிரதான நோக்கம். இயேசுவை போல மாறிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ராசஸ் நடக்குது. நீங்கள் நம்பினாலும் நம்பட்டாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. நம்மை ஆவியானவர் இயேசுவை போல மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். நான் மாறவே மாட்டேன்னு சொன்னா மகிமையின் மேல் மகிமை அடையவே முடியாது. தினமும் நம்ம மாறிக்கொண்டே இருக்கணும். கிறிஸ்துவை போல மாறணும், இயேசுவை போல மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம். நம்முடைய பழக்க வழக்கங்களில் மாற்றம் தேவை. நம்முடைய கேரக்டர், குணாதிசயங்கள்ல மாற்றம் வேண்டும். நம்முடைய பார்வையில் மாற்றம் வேண்டும். நம்முடைய பேச்சுக்களில் மாற்றம் வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை அவ்விதமாய் மாற்றுவார். நீங்க நல்ல ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும். நல்ல பைபிள் வாசிக்கிறவங்கள பாருங்க, அவங்க வாழ்க்கை முறையே மாறிடும். இப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டாருன்னு சொல்ற அளவுக்கு கொஞ்ச நாள்ல மாறிடுவாங்க. காரணம், வேத வசனம் எவரையும் மறுரூபப்படுத்துகிற வல்லமை உள்ளது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திற்கு வரும்போது தெரிந்த ஒரு வசனம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஸ்தோத்திரம். அங்கே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருக்கிறார், அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். இந்த வேதத்தை ஆண்டவர் மகிமையுள்ளதாக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் மகிமை நிறைந்த வார்த்தைகள். ஸ்தோத்திரம். இந்த பைபிள்ல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று சொல்வது தவறு. இந்த பைபிள் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையால் நிறைந்திருக்கிறது. அப்படிதான் நம்ம சொல்லணும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய தவறான உபதேசங்கள் வருது. என்ன சொல்றாங்கன்னா, பைபிள்ல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அப்படி அல்ல. பைபிள் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையால் நிறைந்திருக்கிறது. பைபிள்ல கர்த்தருடைய வார்த்தை இல்லை, பைபிள் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையால் நிறைந்திருக்கிறது. அப்போ இந்த வேதத்தை நீங்கள் முக்கியப்படுத்த வேண்டும். அவர் இந்த வேதத்தை முக்கியப்படுத்தி மகிமையுள்ளதாக்கி இருக்கிறார். நாம் இந்த பைபிளை எத்தனை பேர் முக்கியப்படுத்துகிறோம்? ஸ்தோத்திரம். வேதத்தை நம்ம தலைவாணிக்கு பக்கத்திலேயே சிலர் வைத்து தூங்குவோம், தவறில்லை. ஸ்தோத்திரம். ஆனால் அதை வாசிக்காம தலைவாணிக்கு பக்கத்திலேயே வச்சிருக்கிறது பிரயோஜனம் இல்லாத காரியம். பைபிளை வாசிக்காம யாரும் அப்படி வைக்கக்கூடாது. வேதத்தை நல்லா வாசிங்க, உங்க பக்கத்திலே வச்சுக்கிடுங்க, போகிற இடத்துக்கு கொண்டு போங்க, அது ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்க வேதத்தை உண்மையிலேயே முக்கியப்படுத்துகிறவங்களா இருந்தா நீங்க இந்த பைபிளை நேசிப்பீங்க, இந்த வேதத்தை வாசிப்பீங்க. சில நேரங்களில் சில தடுமாற்றங்கள் கிறிஸ்தவ ஜீவியத்தில் வரும். நீங்க அப்பெல்லாம் ஒரு சின்ன செக் பண்ணி பாருங்க, பைபிள் வாசிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸ்தோத்திரம். எப்பமாவது தடுமாற்றங்கள் வரும்போது கொஞ்சம் ஆவிக்குரிய விஷயங்கள்ல ஒரு சோர்வு, ஒரு அசதி, ஸ்தோத்திரம், நம்ம செய்கிற காரியங்களை கொஞ்சம் குறைக்கிறோன்னு வைங்களேன், ஆண்டவருக்காக நிற்கிற அனுபவம், ஊழியங்கள், ஜெபங்கள் எல்லாம் கொஞ்சம் குறையும் போது
நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, பைபிள் ரீடிங் குறைஞ்சிருக்கும் உங்க வாழ்க்கையில். வேதத்தை நீங்க முக்கியப்படுத்தினா ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கையை கர்த்தர் முக்கியப்படுத்துவார். ஸ்தோத்திரம். பைபிளை நல்லா முக்கியப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில பிரதானமான நேரத்தை வேதத்தை தியானிப்பதற்காக ஒதுக்குங்கள். ஒரு நாள் கர்த்தருக்கு சித்தமானால் வேதத்தை எப்படி தியானிப்பது என்று நாம் கற்றுக்கொள்ளலாம். தியானிப்பது வேறு, ஆராய்ந்து பார்ப்பது வேறு, வாசிப்பது வேறு. ஸ்தோத்திரம். வாசிக்கிற அனுபவம், தியானிக்கிற அனுபவம், ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம். அப்போ சில நடவடிக்கைகளில் நம்ம வாசிக்கும் போது அந்த பெரோயா பட்டணத்தார், நம்ம மூத்த போதகர் அடிக்கடி இரவு கூட்டங்கள்லாம் அதை பிரசங்கம் பண்ணுவாங்க, பகல் கூட்டத்திலையும் அநேக நேரங்களில் அந்த வசனங்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு, வசனத்தை மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கப்படும் போது நீங்க சந்தோஷமா கேட்கணும். நீங்க பிரசங்கத்தை வாஞ்சையா கேட்டீங்கன்னா ஸ்தோத்திரம், காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தினமும் வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற அனுபவம். ஸ்தோத்திரம். தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிறோம், இந்த பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளா மாறினாங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை நற்குணசாலிகள். ஒரு மாற்றம், மகிமை மேல் மகிமை அடைகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய சாயலாக நம்மை மாற்றுகிறார். இந்த ஆவியானவர் நற்குணசாலிகளாய் மாற்றுகிறார். நம்முடைய கேரக்டர் மாறுகிறது. பழைய சுபாவங்கள்ல ஒரு மாற்றம் வேண்டும். ஸ்தோத்திரம். முன்னால எப்படி பேசணுமோ அப்படி இருக்கக்கூடாது, ஒரு மாற்றம். சண்டை போடுற அனுபவங்கள் மாறணும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு மாறணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படியாமைகள் மாறணும். கர்த்தர் பேசினோட கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. அந்த ஒரு எப்பொழுதும் ஒரு லெகுவான ஹார்ட், ஒரு லெகுவான இருதயம் நமக்கு தேவை. உங்க இருதயம் கடினப்பட்டு போய்விடக்கூடாது. நல்ல குணாதிசயம், அதான் நற்குணசாலிகளாய் மாறுவது. நம்முடைய கேரக்டரை சேஞ்ச் பண்றது என்னன்னா வேத வசனங்கள். நல்ல கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பைபிளை நல்லா வாசித்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில மாற்றம் நிச்சயம். வேதத்தை வாசிக்காம சிலர் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை. கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் அதான் இந்த பைபிள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வேதத்தை முக்கியப்படுத்துங்க, உங்க வாழ்க்கையில மகிமை மேல் மகிமை அடையலாம். ஸ்தோத்திரம். மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். குணாதிசயங்கள்ல மாற்றம். ரட்சிக்கப்படுறதுனால உடனே கோபம் வருதா? ஸ்தோத்திரம். கோபம் வருவது தவறல்ல. சில நேரங்களில் நியாயமான காரணங்களுக்காக கோபம் வரும். கோபமே வராது அப்படின்னா நம்ம மனுஷனே இல்லை. ஏன்னா ஆண்டவர் நமக்குள்ள அந்த உணர்வுகளை எல்லாம் வைத்திருக்கிறார். ஒரு மனுஷனுக்குள்ள பசி, தாகம், ஸ்தோத்திரம், கோபம், இதெல்லாம் உணர்வுகள் மனிதனை படைக்கும் போதே உள்ள இருக்கு. ஆனா இதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம்? இந்த கோபத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? ஸ்தோத்திரம். எப்போ எடுத்தாலும் கோபப்படக்கூடாது, எதுக்கு எடுத்தாலும் கோபப்படக்கூடாது. அநேக நேரங்களில் ஸ்தோத்திரம் சாந்தமா அமைதியா இருந்தா கர்த்தர் எல்லா காரியங்களையும் நமக்காய் செய்வார். ஆமென். அநேக நேரங்களில் நம்முடைய கோபங்கள் தேவனுடைய கிரியைகளை தடுத்து விடுகிறது. சுபாவங்கள்ல மாற்றம் வேண்டும். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படும்னாலே யாரையும் பார்த்து முறைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிக்கணும். ஸ்தோத்திரம். இதெல்லாம் மாற்றம் தேவை, அடிப்படை மாற்றங்கள் தேவை. அதான் கிறிஸ்தவ ஜீவியம். சர்ச்சுக்கு போறாங்க, ஸ்தோத்திரம். இந்த அம்மா தண்ணி எடுக்கும்போது எப்படி சண்டை போடுவாங்க அதே மாதிரி தான் இப்போ சண்டை போடுறாங்கன்னு சொல்லிடக்கூடாது. ஸ்தோத்திரம். தண்ணி எடுக்கிற இடத்துல சமாதானம். ஆமென். யாராவது குறுக்க வந்து உங்களை ஏசிட்டு எடுத்தாலும் விட்டு கொடுத்துடணும். ஏன்னா நாம் இப்பொழுது கர்த்தரை மாதிரி மாறிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல நான் ஒரு உதாரணம் தான் சொல்றேன். இப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களை வேண்டுமென்றே அன்னைக்கு ஒரு அம்மா வந்து ஜெபம் பண்ணாங்க. ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க கடந்த வருஷத்துல. அவங்க மந்திரவாதியா இருந்தவங்க, செய்வனை வச்சிட்டு இருந்த ஒரு அம்மா. கடந்த நாட்கள்ல ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தந்தா. நம்முடைய சபையில ஞானஸ்நானம் எடுத்த
செகண்ட் சர்வீஸுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் தவறாமல் வர்றாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா நான் முன்னால் மாதிரி கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், முன்னால் என்னை கண்ட எல்லாரும் பயப்படுவாங்க, இப்போது வீட்டில் வந்து சண்டை இருக்காங்கங்கிறாங்க. ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், நீங்கள் பொறுமையாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார் சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புனா அடுத்த நாளே அந்த அம்மாவுக்கு ஒரு அற்புதம். அடுத்த கூட்டத்தில் வந்து சொல்லிட்டு போகிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுபாவங்களில் மாற்றம். பயந்துட்டீங்களா? சைவனை வைக்கிற அம்மாலாம் வருதா அப்படின்னு. கர்த்தர் கொண்டு வர்றாருங்க, கர்த்தர் கொண்டு வர்றாரு. நம்ம ஊர் வண்ணாரப்பேட்டையிலேருந்து வந்திருக்காங்க அந்த அம்மா. ஸ்தோத்திரம். அவங்க சாட்சியும் ஒரு சிலர் இங்கே இருக்கீங்க, அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் இங்கே இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆட்களையும் சந்தித்து மாற்ற அவரால் முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு தெரியாது. அந்த அம்மா வந்தாங்க, ஜெபம் பண்ணோம், ரட்சிக்கப்பட்டாங்க, ஞான ஸ்நானம் எல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாங்க, ஐயா நான் சைவனை வச்சுட்டு இருந்தவா அப்படின்னு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவரையும் மாற்றுவாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிளை கையில் எடுத்தாலே மாற்றம் வந்துட்டுன்னு அர்த்தம். வேதத்தை வாசித்தாலே மாறிட்டோன்னு அர்த்தம். அல்லேலூயா. நமக்கு சோதனை இப்படி தான் வரும். ரட்சிக்கப்படம்னால நம்ம வீரனாக இருப்போம், நம்மளை கண்டு பயப்படுவாங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம சாந்தமாயிருவோம் பாருங்க, அதை எல்லாரும் பயன்படுத்துவாங்க. இதுக்கப்புறம் நம்ம செயல்படக்கூடாது, கர்த்தர் நம் மூலமாக செயல்படுவார். ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் இந்த வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்கி இருக்கிறார். ஏன்னா இந்த வேதம் நம்மை மாற்றக்கூடியது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த புத்தகமும் ஒரு மனுஷன் வாழ்க்கையை மாற்றாது. இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், நிறைய தகவல்கள் இருக்கும். புத்தகங்களை வாசிக்கும் போது அறிவு வளரும், உலக ஞானம் வரும். ஆனால் வேத புத்தகம் ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. வேற இந்த உலகத்தில் எந்த புஸ்தகமும் ஒரு மனுஷன் வாழ்க்கையை மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம். கற்றுக்கொள்ளலாம் நிறைய காரியங்களை. இம்மைக்கும் அருமைக்கும் தேவையானது வேதமே, வேதமே, வேதமே. உங்க பிள்ளைகள் பைபிளை வாசிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துங்க. அவங்க டியூஷன் போறாங்களோ இல்லையோ, பைபிள் வாசிக்கிறாங்களான்னு பாருங்க. வேதத்தை வாசித்து அவங்க வாழ்க்கை மகிமையா மாறிடும். இந்த வருஷம் மகிமையின் ஆண்டு. ஆமென். கர்த்தர் மகிமையானவைகளை செய்யணும்னா, மகிமையானதின் மேல் ஆண்டவர் பாதுகாப்பா இருக்கணும்னா, தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தை முக்கியப்படுத்துவோம். வேதத்தை முக்கியப்படுத்துவோம். கடமைக்காக அல்ல, உண்மையா நேரம் எடுத்து வாசிங்க. பைபிள் வாசிக்கிறது குறைஞ்சிட்டுனா ஆவிக்குரிய லைஃப்ல நம்ம கீழே வந்துட்டே இருப்போம். பைபிளை எந்த அளவு வாசிக்கிறீங்களோ அந்த அளவு ஆண்டவர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். 16ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. 16ஆம் சங்கீதம் 9வது வசனம் சேர்ந்து வாசிப்போமாக. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். மகிமை கலிகூர்ந்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேன்மையானதை, மகிமையானதை செய்ய காத்திருக்கிறார். ஆண்டவர் செய்ய போகிற சில காரியங்கள் மகிமையான காரியங்கள், மேன்மையானவைகள். எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால், நாம் கலிகூரும் வண்ணமாக கர்த்தர் செய்ய போகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நீங்களும் நானும் மகிழக்கூடிய நிலையில் கர்த்தர் மகிமையானதை செய்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மகிழக்கூடிய வகையில் மகிமையானதை. அதான் ஆண்டவருடைய விருப்பம். நம்முடைய இருதயத்தை அவர் கலிகூற பண்ணுகிறவர், கலிகூற பண்ணுகிறவர். ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை நாம் காணும் போது நம்முடைய இருதயம் கலிகூறுகிறது, நம்முடைய இருதயம் மகிழுகிறது. ஸ்தோத்திரம். இருதயத்தில் ஒரு பூரிப்பு உண்டாகிறது. இந்த வருஷத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்வாராக. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம், நீங்கள் கலிகூறும் வண்ணமாக கர்த்தர் அதை மாற்றப் போகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. மகிமை என்ற வார்த்தைக்கு பல மொழி பெயர்ப்புகளில் பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான், நாம் கலிகூறும் வண்ணமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை செய்ய போகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போய் இருக்கிறீங்களா?
தடைகளை கண்டு துவண்டு போய் இருக்கிறீங்களா? வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் பணங்கள் வராம பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? உங்கள் இருதயம் களி கூறும் வண்ணமாக கர்த்தர் ஒன்றை செய்ய போகிறார். இந்த மாதத்துல செய்வார், இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஆமேன். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மகிமையானது, இந்த மகிமை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. யாருக்கு இதை கொடுக்க போகிறார்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். இந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு நிறைய பைபிள்ல குறிப்புகளை நம்ம தியானிக்கிறோம். இன்றைக்கு ஒரு வசனம், நீதிமொழிகள் 22:4 வசனம் சேர்ந்து வாசிப்போமாக. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். 2 காரியம் சொல்லப்பட்டு, தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படும் பயம். மகிமையை நீங்க பார்க்கணும்னா தாழ்மை இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தருக்கு ஒரு காரணம், கர்த்தருக்கு பயந்து நடந்தான். யோபுவை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதிக்க ஒரு காரணம், கர்த்தருக்கு பயந்து அவன் பொல்லாப்புக்கு விலகினான். அப்போ பாவத்துக்கு விலகுகிறவன் யார் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஒரு நாளும் பொல்லாப்புக்கு நேராக போக மாட்டான், துணிகரமா பேச மாட்டான், துணிகரமா செய்ய மாட்டான். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் பொல்லாப்புக்கு விலகுவார்கள், பொல்லாப்புக்கு விலகுவார்கள். ஆண்டவர் விரும்பாத ஒரு வேலையை செய்யக்கூடாது. ஆண்டவர் விரும்பாத அருவருக்கத்தக்க ஒரு காரியங்களை, ஸ்தோத்திரம், அதுல எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதை செய்யக்கூடாது. வேதம் அங்கீகரிக்காத காரியங்களை நாம் செய்யக்கூடாது. தவறான முறையில் பணத்தை சம்பாதிக்க கூடாது. ஸ்தோத்திரம். ஏனென்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் ஆசீர்வாதம் பலன் என்னவென்றால் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். ஐஸ்வர்யம், மகிமை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து நடக்க, தாழ்மையாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மிடத்தில் வேற எதை எதிர்பார்க்கிறார்? அவர் நமக்கு எவ்வளவு மகிமையான காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்க. அவர் நம்மிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார், சிந்தித்து பார்ப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு மகிமையானதை செஞ்சிருக்கிறார். எல்லாரும் கைவிட்ட போது கர்த்தர் நம்ம கூடவே இருந்தாரு. கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நம்ம இன்னும் மகிமைப்படுத்த விரும்புகிறார். தாழ்மையா இருந்தா இன்னும் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், அந்த மேன்மைக்குள்ள கொண்டு வருவார். கர்த்தருக்கு பயந்து நடந்தா இன்னும் கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த சபை ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் சபை கர்த்தருடைய சரீரம், இயேசுவின் சரீரம். இந்த சபையில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாம் மகிமைப்படுத்தப்பட்ட பாத்திரங்கள். சபையை மகிமைப்படுத்தி இருக்கிறார்னா கட்டடத்தை அல்ல, உங்களையும் என்னையும் கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். உங்க குடும்பத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தில் தேவ சபையில் ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறவர். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றார். இது மகிமையின் ஆலயம். சிமிர்னா ஏஜி திருச்சபை மகிமையின் ஆலயம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆலயத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். இந்த மகிமையை ஆண்டவர் நம்மேல் அனுப்புகிறார். அதான் ஏசாயா 60:1, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த மகிமை நம்ம மேல உதிக்கிறது. இந்த மகிமை எதற்காக நம்ம மேல் உதிக்கிறது? ஆண்டவரே, எங்களை நீர் மகிமைப்படுத்துவதின் நோக்கம் என்ன? எங்களை நீர் மேன்மைப்படுத்துவதின் நோக்கம் என்ன? ஸ்தோத்திரம். எங்களை நீர் மகிமைக்கு மேல் மகிமைக்கு கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன? ஸ்தோத்திரம். நிறைய குறிப்புகள் இருக்கிறது. ஒன்றை சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின்
விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஏன் ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுத்துறாரு? ஸ்தோத்திர, கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாய் வாழ்வதற்கு. கைகளை உயர்த்தி ஆமென். உங்களை என்னையும் இந்த சபையில் ஆண்டவர் நீதியின் விருட்சங்களாக வைத்திருக்கிறார். இதற்காகவே கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நம்புகிறவங்க மீண்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நிலைத்திருக்கிற அனுபவம், கனி கொடுக்கிற அனுபவம், நீதியின் விருட்சங்கள். நம்ம எல்லாரும் ஒரு நீதியின் விருட்சம். ஸ்தோத்திரம். நீதியின் விருட்சமாக இந்த சபையில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த விருட்சத்துல கனிகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இது சபைக்கு மாத்திரமல்ல, தேசத்திற்கும் உலகத்திற்கும் பயன்படுகிறது. நீதியின் விருட்சங்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியின் விருட்சங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சர்ச்சில் நம்ம எல்லாரும் நீதியின் விருட்சங்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அப்படியாக வைத்திருக்கிறார் அவருடைய மகிமைக்கென்று. ஏன் மகிமையை நம்ம மேல கொடுத்தாரு? ஏன் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்றால், அவருடைய மகிமைக்கென்று நீதியின் விருட்சங்களாய் வாழணும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் கர்த்தருக்கு நாம் மகிமையை கொண்டு வர வேண்டும். உலக காரியங்களுக்காக தேவ மகிமை இழந்து போய்விடக்கூடாது. வீணான காரியங்களை பின்பற்றி அநேகர் மகிமை இழந்து போறாங்க. ஸ்தோத்திரம். தேவன் தனக்கு தராத, தேவன் அனுமதிக்காத, தேவன் விரும்பாத காரியங்களை செய்து வீணான அழிந்து போகக்கூடிய காரியங்களுக்காக மகிமையை அநேகர் இழந்து போறாங்க. ஆண்டவர் நம்மளை எவ்வளவு உயரமான ஸ்தலத்தில் வச்சிருக்கிறார் பாருங்க. நீங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் கை உயர்த்தி சொல்லலாமா? நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்ல அன்பாய் கேட்க. எல்லாரும் கை உயர்த்துங்க. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென், ஸ்தோத்திரம். நம்மளை எவ்வளவு மேன்மையா வச்சிருக்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ, முக்கியமானது தான், குறித்து கொள்ளுங்கள், என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். அழிந்து போகக்கூடிய காரியங்களுக்காக, ஸ்தோத்திரம், அற்பமான விஷயங்களுக்காக, ஸ்தோத்திரம், உலக நன்மைகளுக்காக, உலக மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக மகிமையையே மாற்றிட்டோம். நம்ம வாழ்க்கையில எங்கேயோ தவறிட்டோம். ஆண்டவர் நமக்கு தந்த மேன்மை இழந்து போறோம். பணம் எப்பனாலும் சம்பாதிக்கலாம், பணத்துக்காக மகிமை இழந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, உலக ஆஸ்திக்காக, உலக நட்புக்காக, உலக நண்பர்களுக்காக, உலக சிற்றின்பங்களுக்காக மகிமையை மாற்றி விடாதிருங்கள். என்றால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஸ்தானம் மிக மேன்மையானது. நீதியின் விருட்சங்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அழிந்து போகிற விஷயத்துக்காக, ஸ்தோத்திரம், இன்றைக்கு வாழ்வதற்காக உங்க எதிர்காலத்தை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. மறுபடியும் சொல்றேன், இன்றைய வாழ்க்கைக்காக எதிர்கால வாழ்க்கையை அடமானம் வைத்திராதீங்க. இன்றைக்கு 5 நிமிஷம் சந்தோஷம், இன்றைக்கு குறிப்பிட்ட நேர சிற்றின்பங்கள், இதற்காக உங்க வாழ்க்கையின் எதிர்காலத்தை வீணாக்கி விடாதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை விலையேறப்பட்டது. ஒரு முறை உயிர் போனா திரும்ப வராது. ஸ்தோத்திரம். இந்த ஜீவன் அருமையா இருக்கிறது. இந்த ஜீவனை கொடுப்பதற்கு தான் இயேசு தன்னுடைய ஜீவனை சிலுவையில கொடுத்திருக்கிறார். அழிந்து போகிற உலகத்துல மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாக நம்மை வாழ வைப்பதற்காகவே சிலுவையில் இயேசு நமக்காய் ஜீவனை கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என்னை நீதியின் விருட்சங்களாக நாட்டி வைப்பதற்கு அவர் அவ்வளவு பாடுகளை சிலுவையில பட்டிருக்கிறாரு. அவ்வளவு போராட்டங்களை சிலுவையில சகித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். யூதாஸ் வீணானவைகளுக்காக தன்னுடைய தற்கால தேவைக்காக எதிர்காலத்தையே வீணாக்கிட்டான். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீங்க இந்த பைபிளை கையில் எடுத்து உண்மையா கர்த்தரை பின்பற்றினீங்கன்னா நிச்சயம் ஆசீர்வாதம் வரும்.
100 மடங்கு அடித்து சொல்லலாம், நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். உடனடியா சில காரியங்கள் நடக்காம இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே அப்படிதான் விரும்புறாங்க. சர்ச்சுக்கு வந்தோடனே அடுத்த வாரம் அற்புதம் நடக்கணும், இல்ல சர்ச்சை மாத்து. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணோன்னே ஏதாவது நடக்கணும், இல்ல இந்த ஊழியக்காருக்கு வல்லமை இல்லை. ஆண்டவர் செய்வார் உங்கள் விசுவாசத்தை பொறுத்து. சில நேரங்கள் ஆண்டவர் தாமதமாகவும் செய்வார். இன்னைக்கு எல்லாமே இந்த உலகம் துரிதமாக காரியங்களை எதிர்பார்க்கிறது. ஆண்டவுடைய காரியங்கள் வரும்போது தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை ஆணித்தரமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இருதயத்தில் பசுமரத்தில் ஆணியில் வைத்தது போல இருதயத்தில் ஆழமா பதித்து வைக்க வேண்டிய ஒன்று, என் கர்த்தர் எனக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். எல்லாருக்கும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்கு ஒருபோதும். சொல்றீங்களா? சிலர் கொட்டாய் விட்டுட்டு இருந்த மாதிரி இருந்து காலையில் சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆமென். இதை சொன்னா தான் உங்களுக்கு விடுதலை. அதுக்காக தான் உங்க வாயினால் அறிக்கை செய்ய சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம். ரோமர் 10:9-10 வீட்டில் போய் வாசிங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு நாவினால் அறிக்கை செய்யணுமா? வாயை திறந்து சொல்லணும், ஆண்டவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார். சத்ரு வெட்கப்பட்டு போவான். ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம பைபிள் முறைகளை தான் பின்பற்றுகிறோம். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் இழந்து போனான். ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக மகிமை இழந்துட்டான். மகிமை இழந்ததுக்கு அப்புறம் வண்டி ஓடிச்சு, ஆனா ஆவியானவர் அவன் கூட இல்லை. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை டிராவல் ஆகிட்டே இருக்கும், ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்காரா யோசித்து பார்க்கணும். வீணானவைகளுக்காக மகிமையை மாற்றுவது, வீணான காரியங்கள், அழிந்து போகக்கூடிய விஷயங்கள், அனித்தியமானது, தற்காலிகமானது, நிரந்தரமற்றது. ஸ்தோத்திரம். உலகத்திற்குரியது. இதற்காக தேவன் தந்த மகிமையானதை இழந்துடாதீங்க. ஆமென். உலக மனுஷனுடைய நட்புக்காக ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. உலக நண்பர்களுக்காக சபையோடு உள்ள ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. உலகத்தில் இருக்கிற ஆஸ்தி, செல்வம், பொருட்களுக்காக சபை ஐக்கியத்தை இழந்துடாதீங்க. மேன்மையானதை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இந்த தேவ மகிமையை உலக காரியங்களோடு ஒப்பிடவே முடியாது. ரோமர் 8:18 உலக காரியங்களை தேவ மகிமையோடு ஒப்பிட முடியாது. ஆதலால் இக்காலத்து பாடுகள், இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள், ஸ்தோத்திரம், இனி வெளிப்படும், நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். பவுல் சொல்றார். நான் ஒன்று நினைக்கிறேன், ஆண்டவுடைய மகிமைக்கு இந்த உலகமோ உலகத்தின் காரியங்களோ பிரச்சனைகளோ அதெல்லாம் ஈடாகவே முடியாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தராசுல ஸ்தோத்திரம் நீங்க ஆண்டவுடைய மகிமையும், இன்னொரு தராசுல ஸ்தோத்திரம் உங்க பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வச்சிங்கன்னா அதுவும் இதுவும் சமமாகாது, ஈடாகவே முடியாது. ஸ்தோத்திரம். அந்த அளவு கர்த்தர் உங்களை உயர்த்தி மகிமைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். கைகளை உயர்த்தி நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். நெக்ஸ்ட் லெவல் க்ளோரிக்கு போகணும், அடுத்த கட்ட மகிமைக்கு போகணும். அதான் மகிமை மேல் மகிமை அடைவது. 3 குறிப்புகளை சொல்லி முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் நிருபம் 4 ஸ்தோத்திரம் 17 7 குறிப்பு எடுத்தால் ரொம்ப வேகமாக போன மாதிரி இருக்குது. நாங்கள் நிறைய பேர் ஸ்தோத்திரம், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸ்தோத்திரம். நிறைய குறிப்பு எடுக்கிறனால நிறைய குறிப்பு விளக்கம் ரொம்ப கொடுக்க முடியும். அதனால் குறிப்புகளை சுருக்கி கொஞ்சம் நம்ம டீப்பாக தியானிப்போம். கர்த்தர் உதவி செய்வார். 2 கொரிந்தியர் 4 17 மேலும் சேர்ந்து வாசிங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. மகிமை மேல் மகிமை அடைகிற அனுபவம். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, முதல் குறிப்பு, தற்காலிகமாக நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை மேற்கொள்வது. தற்காலிகமாக நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை மேற்கொள்வது. மகிமை மேல் மகிமை அடையன்னா தற்காலிகமாக நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ள போகிறோம். ஸ்தோத்திரம்.
மனிதர்களால் பிரச்சனை, பிசாசினால் பிரச்சனை, ஸ்தோத்திரம், சமாதான குலைச்சல்கள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டே தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் பிரச்சனை என்ன செய்யும்? இருக்கும். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று ஜெபித்தால் இந்த ஜெபத்துக்கு பதிலே கிடைக்காது. ஏன்னா வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் பிரச்சனையோடு தான் நாம் வாழ போகிறோம். ஆனால் அதற்கு நடுவில் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி அல்லேலூயா. பிரச்சனையே இல்லாம வாழணும்னா எங்க போகணும்? ஸ்தோத்திரம். எங்க போகலாம்? பரலோகத்துக்கு போகலாம். ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கும் பிரச்சனையை சந்திக்கணும்னு தான் பைபிள் சொல்லுகிறது. பரலோகத்துல போய் நிம்மதியா இருக்கலாம்னா அங்க போறதுக்கு முன்னால 1000 பிரச்சனையை சந்திக்கணுமா? பிரச்சனை இல்லாத இடம் உலகத்துல எங்கேயும் இல்லை. பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் உலகத்துல எங்கேயுமே இல்லை. ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் இருக்கிறது, குழப்பங்கள் இருக்கிறது, ஸ்தோத்திரம், கண்ணீர் இருக்கிறது. பிரச்சனையே இல்லாத ஒரு இடம் இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம். ஆனா அங்க போறதுக்கே பிரச்சனையை சந்திக்கணும்னு பைபிள் சொல்லுது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. பிரச்சனைகளையே சிந்திப்பது, சிலர் அதையே சிந்தனை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். 1996 நடந்த பிரச்சனை, இப்படியே மைண்டு ஃபுல்லாக அதுவாக தான் நிறைஞ்சிருக்கும். ரெண்டாவது, பிரச்சனைகளையே பேசுறது. ஒன்று அவங்களே புலம்பிகிட்டே இருப்பாங்க, அல்லது யார்கிட்டையாவது பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த பிரச்சனைகளில் இருக்கிற 3 அனுபவங்களை சொல்கிறேன், தேவைப்பட்டால் குறிச்சுக்கிடுங்க. ஒன்று, பிரச்சனைகளையே சிந்திப்பது உங்களை சோர்வுள்ள மனுஷனாக மாற்றிடும். எப்போ பார்த்தாலும் அதையே சிந்திச்சுட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஒரு ஆளை பார்த்து பேசினா ஒரு நாளும் விசாரிக்கிறது, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கிறோம், எப்படி அப்படி கேட்குறது. எடுத்தோடனே என் பிரச்சனை, இந்த பிரச்சனை. ஆகவே பிரச்சனைகளையே சிந்திப்பது. ரெண்டாவது, பிரச்சனைகளையே பேசுவது. அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே அப்படி பழகியிருப்பாங்க. ஸ்தோத்திரம். புலம்பிக் கொண்டே இருக்கிற அனுபவம். பைபிளில் ஒரு புஸ்தகம் இருக்குது, புலம்பல் அப்படின்னு. எத்தனை பேர் வாசித்திருக்கிறீங்க? சிலரை விட்டால் இவங்க ஒரு 40 அதிகாரம் எழுதிடுவாங்க புலம்பல். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தந்தார்னா நாங்கள் ஒரு 40 அதிகாரம் எழுதலான்னு நினைக்கிறோம். எரேமியா எழுதினது போக காணாது. ஸ்தோத்திரம். அதனால தான் அவர் ஆவியானவர் கொஞ்சம் குறைச்சிட்டார். புலம்பல் கொஞ்சம் கம்மியாக எழுதுனா போதும். உங்கள் வாழ்க்கையில் புலம்புகிற அனுபவம் எல்லாம் குறையணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளில் அது கூட இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் புலம்பிக்கொண்டே இருக்கிற அனுபவங்கள் அதிகமாக இருக்கா? ஆலோசனைகளை சில நேரங்களில் நம்ம கொடுப்போம், சிலருக்கு அதுவே புலம்பலாக இருக்கும். என்ன சொன்னதே சொல்றீங்க, புலம்புறீங்க. ஆலோசனை, அறிவுரை, கர்த்தர் தருகிற பேசுகிற வார்த்தைகள், சிலருக்கு பிரசங்கம் கூட கேட்கிற புலம்பலாக தான் இருக்கும். அதை சொல்லலை. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை பேசுவது, புலம்புவது. மூன்றாவது, பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தவறான வழிமுறைகளை கையாளுவது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ கை உயர்த்தெல்லாம் தீர்வு இல்லைன்னு எடுத்துக்கலாமா? கைகளை உயர்த்தி ஆமே. ஸ்தோத்திரம். பக்கத்தில் யாராவது கொஞ்சம் ரொம்ப டீப்பாக பைபிளை தியானிக்கிற மாதிரி இருந்தால் முழிச்சிருக்கிறாங்களான்னு செக் பண்ணிடுங்க. சில ரொம்ப ஆழமாக போயிட்டீங்க. ரொம்ப ஆழத்தில் போனால் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுன்னு. ரொம்ப ஆழமாக போனால் இருளில் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, எல்லா பிரச்சனைக்கும். ஆனால் நாம் அதை எப்படி தீர்வை கண்டுபிடிக்கிறோம்? பூட்டுன்னு இருந்தால் கண்டிப்பாக சாவின்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தவறான வழிகளை கையாளுவது. பைபிளில் ஒரு உதாரணம், சிறந்த உதாரணம், ரூத்தின் புஸ்தகம். அங்கே பார்க்கிறோம், பிரச்சனை தேசத்துக்கே வந்துச்சு. பெத்லகேம்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் பிரச்சனை. என்னன்னா பஞ்சம். பிரச்சனை வந்தபோது ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய ஜீவியம் அங்கதான் தெரியும். நம்ம எப்படி ஆண்டவரை பின்பற்றி இருக்கிறோம், எப்படி ஆராதிக்கிறோம் என்பது பிரச்சனைகளின் நடுவில் தான் தெரியும். ஸ்தோத்திரம். சில பிரச்சனை அதிகமாயிட்டுனா சர்ச்சு பக்கமே வரமாட்டோம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அருமையாக அந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில், முதல்ல பஞ்சம் வந்தது, கடைசி பகுதியில் மோவாபில் போய் சஞ்சரித்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு.
இவங்களுக்கு மட்டும் இல்லை, பஞ்சம் தேசம் முழுவதுக்கும். ஆனால் இவர்கள் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தவறான வழிமுறைகளை கையாளுறாங்க. இந்த ஊரை விட்டு போனா, தேசத்தை விட்டு போனா நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய கணிப்பு. அநேக நேரங்களில் பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி நம்ம எஸ்கேப் ஆகிறது, தப்பித்து கொள்வது எப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா பிரச்சனைகளுக்கு நடுவில் எப்படி தீர்வை கண்டுபிடிப்பது என்பதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு காரியம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பிரச்சனையிலிருந்து தப்பிக்க நினைக்க கூடாது, பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென், ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு புரியுது? பிரச்சனையிலிருந்து தப்பிக்க நினைச்சாங்க. எலிமலேக், நகோமி, மக்லோன், கிளியோன், 4 பேர். ஸ்தோத்திரம். 2 ஆண் மக்கள், கணவன் மனைவி. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக பிரச்சனையை விட்டு வெளியே ஓடினா எல்லாம் சரியாயிரும். மோவாப் என்றால் அருவருப்பு என்ற அர்த்தம். மோவாப் என்றால் அருவருப்பு என்ற அர்த்தம். அருவருக்கத்தக்க ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் விரும்பவே இல்லை. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதெல்லாம் தற்காலிகமாக சந்திக்கிற பிரச்சனைகள். எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. இதே நகோமி இதே அதிகாரம் முடிவதற்குள்ள கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து மறுபடி கர்த்தர் அவளை கொண்டு வருகிறார். ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவள் என்ன கேள்விப்படுறா தெரியுமா? ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பிரச்சனைக்கான தீர்வை கர்த்தர் அவளுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். என்ன பிரச்சனை? பஞ்சம், சாப்பிட வழியில, ஒன்றும் செய்ய முடியல. ஏன் பஞ்சம் வந்துச்சு? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் அதற்கு பதிலை நமக்கு சொல்லுகிறது. கடந்த ஸ்தோத்திரம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளை நடத்துறதுக்கு ஆள் இல்லை. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தான். பாவம் செஞ்சாங்க, மீறினார்கள், கீழ்ப்படியவில்லை. அதனால பஞ்சம் வந்ததுன்னு அடுத்த வசனம் சொல்லுகிறது. இதிலிருந்து பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு இவர்கள் வழியை தேடினாங்க. பிரச்சனை பெரிதாக மாறியது. திரும்ப சொல்றேன், நீங்க பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிக்காம பிரச்சனையிலிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை பெருசா மாறிடும். ஆகாரம் தான் பிரச்சனையா இருந்து இப்ப வாழ்க்கையே பிரச்சனை ஆயிட்டு. ஸ்தோத்திரம். கணவனும் இல்லை, 2 பிள்ளைகளும் இல்லை. தேவன் நம்மை ஒரு பாதையில நடத்துறாருன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், நமக்கு ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பிரச்சனைக்கான தீர்வு அவரிடத்துல இருக்கிறது. சில நேரங்களில் ஆண்டவர் தாமதமா செய்வார், ஆனா நன்மைக்காக செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, தாமதமாக செய்வார், நன்மைக்காக செய்வார். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு உபத்திரவங்கள் இந்த பூமியில நமக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தற்காலிகமாக நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை மேற்கொள்ளும் போது ஸ்தோத்திரம், மகிமை மேல் மகிமை அடைய கர்த்தர் கிருபை தர்றார். ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தேவனுடைய பிள்ளைகளை முதல்ல சொன்ன பிரச்சனைகளுக்கான தீர்வை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, இப்படிப்பட்ட தற்காலிகமாக நாம் சந்திக்கும் பிரச்சனைகள்ல சகிக்கிற கிருபையை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எபிரேயர் 12:2 அருமையான வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவையை சகிக்கிற அனுபவம். சிலுவை என்றாலே பாடுகள், உபத்திரவம் நமக்கு தெரியும். இதை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தீர்வை ஆண்டவரிடத்தில் எதிர்பாருங்கள். 2வதாக சகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சகிப்பு தன்மை இருந்தாலே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து இவ்வளவு தூரம் மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து, அவர் உயிரோட எழும்பி சிங்காசனத்தில் வீற்றிருக்க காரணம் என்ன? சிலுவையை சகித்தார். எல்லாரும் சொல்லுங்க, சிலுவையை. சின்ன பாடுகளை கூட ஆண்டவருக்காக சகிக்க முடியல, எப்படி சிங்காசனத்துக்கு நம்மளை ஆண்டவர் கொண்டு போவார்? இது அற்பமான சரீரம்,
இதுல வர்ற பாடுகள் எல்லாம் நிலைத்திருக்க கூடியதல்ல. மறுபடியும் சொல்லுகிறேன், இது அற்பமான சரீரம். இதில் வருகிற பாடுகள் எல்லாம் நிலைத்திருக்க கூடியது அல்ல, மாறக்கூடியது, கடந்து போகக்கூடியது. நிலையானது என்னவென்றால் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற நித்திய கன மகிமை. ஆமென், ஸ்தோத்திரம். நித்திய கன மகிமை. பிலிப்பியர் 3:21 அருமையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 3:21 ஸ்தோத்திரம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய இது அற்பமான சரீரம். ஸ்தோத்திரம். இதுக்கு என்னதான் நம்ம பண்ணாலும் இதை நம்ம பேணணும், பாதுகாக்கணும். ஆண்டவருடைய ஆலயம், மாற்று கருத்தே இல்லை. ஆனா ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும், இது அற்பமான சரீரம். இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அதான் வருகையில நடக்க போகிறது, ரகசிய வருகையில நடக்க போகிறது. இந்த சரீரத்தை, இன்னைக்கு இது அற்பமான சரீரம், மகிமையான சரீரமா மாறப்போகுது. ஆமென். அதற்கு என்ன செய்யணும்? மகிமை மேல் மகிமை அடையணும். ஆண்டவர் அந்த அனுபவத்துக்குள்ள நம்மளை கொண்டு வர விரும்புகிறார். சிலுவை என்று சொல்லும் போது பாடுகள், அநியாயமாய் குற்றம் சாட்டப்படுகிறது, அநியாயமாய் தண்டிக்கப்படுவது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்குதா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சகித்து கொள்வோம், சிங்காசனம் நமக்காய் காத்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, சகித்து கொள்வோம், சிங்காசனம் நமக்காய். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்களேன், வலது கரத்தை உயர்த்தி. சகித்து கொள்வோம், சிங்காசனம் நமக்காய் காத்திருக்கிறது. பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தப்பிக்க நினைச்சா ஒரு பிரச்சனையை தாண்டி அடுத்த பிரச்சனையை விழுவோம். பஞ்சத்துல இருந்து தப்பி நகோமி அடுத்த பிரச்சனையில விழுந்துட்டான். இழப்புகள், கஷ்டங்கள் தவிர்க்க முடியல. ஆகவே பிரச்சனைகளுக்கான தீர்வை ஆண்டவரிடத்தில் எதிர்பாருங்க. சகித்து கொள்ளுகிற கிருபை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலியா சொல்லுவோம். இனி வெளிப்பட போற மகிமைக்கு இதெல்லாம் ஈடானதே இல்லை. ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில கடினமான காலங்கள், கஷ்டமான காலங்கள், நெருக்கடியான காலங்கள் வரும்போது நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதற்கு இந்த வேதம் நமக்கு சகிப்பு தன்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறது. கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கன்னா சில காரியங்களை நம்ம சகித்து தான் ஆகணும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும்னா சில காரியங்களை சகித்து தான் ஆகணும். ரெண்டாவது குறிப்பு, மகிமை மேல் மகிமை அடையன்னா 1 பேதுருவின் நிருபம் 1:7 1 பேதுருவின் நிருபம் 1:7 சேர்ந்து வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். மகிமைக்கு நம்மை கொண்டு வருகிறது எதுவென்றால், இரண்டாவது குறிப்பு, விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. நம்முடைய விசுவாசம், ஸ்தோத்திரம், டெஸ்ட், நமக்கு பரீட்சை வைக்கிறாங்க. டெஸ்ட் ஏன் வைக்கிறோம்? எவ்வளவு படித்திருக்கிறோன்னு தெரிந்து கொள்ள. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு, ஒரு வருஷம் முழுவதும் என்ன படித்தோங்கிறத ஆனுவல் எக்ஸாமில் போய் நம்ம என்ன செய்கிறோம்? எழுதுகிறோம். அதுபோல் இவ்வளோ நாள் எப்படி கர்த்தரை ஆராதித்தோம்? நல்லா ஆராதித்தோம், பாடினோம், துதித்தோம், கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சோம். இதெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை டெஸ்ட் பண்ணுவார். எதுலன்னா விசுவாசம் பரீட்சிக்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுறது போல விலையேறப்பட்ட விசுவாசம், பொண்ணை விட விசுவாசம் தான் பெருசா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஃபெய்த்துக்கு தான் பவர் ஜாஸ்தி, மதிப்பு அதிகம். கோல்டை விட எது கூடினது? ஃபெய்த், விசுவாசம். இன்னைக்கு அந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. கை கரங்களை உயர்த்தி அல்லேலியா சொல்லலாமா? இன்னைக்கு எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அழிந்து போகிற விஷயத்துக்கு நம்ம ஓடுறோம். அழியாத காரியம் விசுவாசத்துக்காக என்ன செய்யறோம்? உங்க விசுவாசத்தின் பெருக்கத்துக்காக நீங்கள் தினமும் வேதத்தை வாசிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? தேவ சபையோடு உள்ள ஐக்கியத்தில் இருக்கிறீங்களா? உங்க விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை வைத்து
வாக்கு தத்தங்கள் நிறைவேறாது என்ற முடிவுக்கு வந்து விடாதிருங்கள். இன்றைக்கு நமக்கு ஸ்தோத்திரம், கையில் காசு இல்லாமல் இருக்கலாம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கலாம். இன்றைய சூழ்நிலையை வைத்து வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறாதுன்னு முடிவுக்கு வராதிங்க. ஆபிரகாம் ஆண்டவர் அப்பப்போ வெளியே கூட்டு போய் காட்டி, இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் நம்ம அப்பப்போ வெளியில் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் விளையாட விட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ண விடுற மாதிரி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அப்பப்போ வெளியே காமிச்சிட்டு வந்து, பாரு நட்சத்திரத்தை பாரு. அவனும் பார்த்துட்டு ஸ்தோத்திரம் சின்ன பிள்ளை மாதிரி பார்க்குறான். கடைசியில் பார்த்தா ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் அவ்வப்போது வந்து பேசி அவன் விசுவாசத்தை தட்டி எழுப்புறார். ஆசை வார்த்தைகளை சொல்லலை, விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசை வார்த்தையா வராது, விசுவாசத்தை தட்டி எழுப்புவதற்காக வருகிறது. சொன்னதை செய்தார். ஆமென், ஸ்தோத்திரம். நட்சத்திரத்தை பாரு, கடற்கரை மணலை பார், என்ன முடியுமா? முடியாது. அப்படி உன் சந்ததியை மாற்ற போற. ஒரு சென்ட் நிலம் கூட கானான்ல ஆபிரகாமுக்கு இல்ல. அப்படிப்பட்ட நிலையில் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் சந்ததி இந்த தேசத்தை சுதந்தரிப்பாங்க. ஆமென். அவனே பாபிலோன்ல இருந்து வரான். சரித்திரம் அப்படிதான் நமக்கு சொல்லுகிறது. அவன் வந்தான், ஊர் என்னும் கல்தையர் தேசத்திலிருந்து வருகிறான். 800 தேசத்திலிருந்து வர்றான். அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்தை உனக்கு தருவேன், நீ கால் மிதிக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வாய். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. வாக்கு தத்தத்திற்கும் அவன் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றார், இதை தருவேன். ஒரு தனி மனுஷனுக்கு வாக்கு பண்ணிட்டே இருக்கிறார். வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரால் இந்த முழு உலகத்தையும் வார்த்தையினால் ஒன்றுமில்லாமையிலிருந்து முழு உலகத்தையும் தேவனால் சிருஷ்டிக்க முடியுமானால், எந்த சோர்ஸும் இல்லாம ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவரால் முடியும். ஆண்டவர் ஏதோ ஒரு பேக்கப் வச்சு ஒரு சோர்ஸை வச்சு செய்கிறவர் அல்ல, ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். உங்க வாழ்க்கையில் ஆண்டவரை நம்புங்க, ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாத்தையும் உருவாக்க அவரால் முடியும். மனுஷனை நம்பின காலங்கள் போதும், கர்த்தரை நம்பி பாருங்க. தேவை வரும்போது கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்க அவரால் முடியும். கொஞ்சம் 1 லிட்டர் ஸ்தோத்திரம் திராட்சை ரசத்தை வைத்து எக்ஸ்ட்ரா திராட்சை ரசத்தை உருவாக்கல. ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒரு சொட்டு திராட்சை ரசம் கிடையாது, வெறும் தண்ணியிலிருந்து திராட்சை ரசத்தை ஆண்டவர் உண்டாக்குனார். இருக்கிறதையும் பெருக பண்ண முடியும். 5 அப்ப 2 மீனை வச்சு 5000 புருஷர்களை போஷித்தார். ஒன்றும் இல்லாமையிலிருந்தும் ஆசீர்வதிக்க அவரால் முடியும். நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லணும் அப்படிதான். இருக்கிறத பெருக பண்ணவும் முடியும், இல்லாததை அவரால் கொடுக்கவும் முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை நம்புங்கள். இன்னைக்கு தேவை பெருசா இருக்கலாம், ஆனா அதை விட கர்த்தர் பெரியவர். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். கர்த்தர் எப்படி எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. நம்மளே நம்ம ஃபெய்த்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா, எந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்தில் இருக்கிறோம். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். ஸ்தோத்திரம். பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருங்கிற அறிவு, ஸ்தோத்திரம், அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்கிற உணர்வு இருக்க வேண்டும். சில நேரம் பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், மனசுக்கு தெரியும் அவர் நமக்குள்ளதான் இருக்கார். ஆனா வார்த்தை எப்படி வரும்? அவர் என்னை கைவிட்டுட்டாரு, அவரை நம்பி வந்தேன், ஒன்றும் நடக்கல. விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். 2 காரியங்களை சொல்லுகிறேன். 2வது குறிப்பில் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாமுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. எப்படி நாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறது, எக்ஸாமைன் பண்றது எப்படி? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ?
உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். பல தடவை சொல்லி 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 அவனும் சோர்ந்து போன மாதிரி இருக்கான். கடைசியாக ஒன்று திரும்ப சொல்றாரு. அதே மாதிரி நடந்துச்சு. ஸ்தோத்திரம். சாத்தியமற்றதை நம்மோடு கர்த்தர் பேசும்போது விசுவாசிக்க முடிகிறதா? உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. நம்மளை நாமே நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கணும்னு பைபிள் சொல்லுகிறது. இந்த ஒரு கொஸ்டினை எழுதி கொள்ளுங்கள். சாத்தியமற்றதை கர்த்தர் என்னோடு பேசும்போது என்னால் விசுவாசிக்க முடிகிறதா? வாய்ப்பில்லாத ஒன்று. இவன் வயசு 100 வயது ஆக போகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சாத்தியம் படுவதற்கு வாய்ப்பு இல்லை. கர்த்தர் அற்புதம் செய்வார் என்பதற்கு எந்த அறிகுறியும் இல்லை. உள்ளங்கை அளவு மேகம் கூட இல்லை சொல்ல போனா. ஸ்தோத்திரம். அன்னைக்கு உள்ளங்கை அளவு மேகம் இருந்துச்சு. தேவ மனுஷன் சொல்றான், இது போதும், பெருமலையின் இரைச்சல் கேட்கிறது. அதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. எப்படி ஆண்டவரே? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்கிறோம் என்றால் நாம் விசுவாசத்திற்கு வருகிற பரீட்சையில ஜெயிக்கிறவர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தியமற்றதை கர்த்தர் நம்மோடு பேசும்போதும் விசுவாசிக்க முடிகிற நிலையில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15, 16, 17. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், வெளியில கொண்டு வந்தாச்சு. ஸ்தோத்திரம். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதை நான் உனக்கு உன் சந்ததிக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியையும் எண்ணப்படும். பூமியின் தூளை எண்ணுவதற்கு உலகத்தில் யாராலும் முடியாது. ஆபிரகாமின் சந்ததியை எண்ணுவதற்கும் ஒருவராலும் முடியாது. ஆமென். அவ்வளவு பெருக்கம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். எல்லாரும் சொல்லுங்க, உனக்கு அதை. இரண்டாவது, விசுவாசம் எப்படி பரீட்சிக்கப்படுகிறது என்றால், ஸ்தோத்திரம், நம்முடைய பார்வையில் ஒரு விசாலம் இருக்க வேண்டும். நம்முடைய பார்வையில், நம்முடைய தரிசன பார்வை அது பெருசா இருக்கணும். ஸ்தோத்திரம். அது பெருசா இருக்கணும். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. இந்த சர்ச்சில் ஒரு 10,000 பேர் வந்து கர்த்தரை ஆராதிக்க போறாங்க. இவ்வளவு பேர் அல்லேலூயா சொல்லிட்டீங்க, இது போதும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இதான் தரிசன பார்வை, விசால பார்வை. ஸ்தோத்திரம். இந்த சர்ச்செல்லாம் ஆத்துமாக்களால் நிரம்பி இருக்கிறது. இது விசாலமான பார்வை. நீங்க ஒருவேளை இதை சரியாய் புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஒரு நாள் இது நிறைவேறும். நிறைவேறும் போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு விசாலமான பார்வையை கொடுக்கணும். ஆபிரகாமுக்கு அதை கொடுக்கிறார். நீ நடந்து போ, உன் கால் எங்கெல்லாம் படுதோ அதெல்லாம் உனக்கு சொந்தம். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. வயசு 75க்கு மேல ஆயிடுச்சு. நீ இப்போ சுதந்திரிக்க போறேங்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளை வாக்கு தத்தத்தை நிறைவேறுதலுக்கு வயது ஒரு பொருட்டல்ல. எந்த வயதிலும் கர்த்தரால் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, வயது எவ்வளவோ சென்று விட்டதை, இனி என்னத்தை பார்க்க போறோம்னு நினைக்காதீங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. 75 வயதுக்கு பிற்பாடுதான் ஆண்டவர் இந்த காரியத்தை பேசுறாரு. நீ நடந்து போ, கால் மிதிக்கிற இடம் உனக்கு தான். ஆண்டவர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டார். ஸ்தோத்திரம். நீ எதெல்லாம் பார்க்குற, நீ எங்கெல்லாம் நடக்கிற, எல்லாத்தையும் உனக்கு தரப்போறேன். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்க எங்கெல்லாம் நடக்கிறோம் அங்கிருந்து ஆத்துமாக்களை எங்க சபை கொண்டு வாங்க. ஆண்டவரே, காலையில வாக்கிங் போகும்போது ஜெபம் பண்ணிட்டே இருங்க, எங்க சபைக்கு புதிய ஆத்துமாக்கள் வரணும். ஆமென். அல்லேலூயா. இடம் நிரம்பணும். ஆண்டவரே, 10,000 பேர் வரப்போறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதான் விசாலமான பார்வை. இது பேராசை இல்லைங்க, இது விசாலமான பார்வை, இது தரிசன பார்வை. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, இருக்க 10 ஆடை பரலோகத்துக்கு கொண்டு போனா போதும். நம்மளை அந்த மாதிரி ஆண்டவர் வைக்கல. அப்படி நினைச்சிட்டு இருந்தா அப்படியே தான் நடக்கும். நாம் எதை நினைக்கிறோம், எப்படி நம்முடைய மனம் பெரிதாகணும், பார்வை விசாலமாகணும், அதை பொறுத்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்க பிசினஸ் எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். இன்னும் உயரணும், இன்னும் டெவலப் பண்ணணும். இது 10ஆதுன்னு நினைச்சா ஆண்டவர் இன்னும் உயர்த்திட்டே இருப்பார். இது போதும் ஏன்னு நினைச்சிட்டிங்கன்னா அதோட நின்றோம். அந்த எண்ணெயை ஊத்த ஊத்த எண்ணெய் வந்துட்டே இருந்துச்சு.
பாத்திரம் இல்லைன்னு சொன்னோடனே எண்ணெய் நின்று போனது. என்றைக்குமே அப்படிதான், பார்வை விசாலமாகணும். போதும்னு திருப்தி வந்துடக்கூடாது. இவ்வளோ ஆத்துமாக்கள் வந்தாச்சு சர்ச்சைக்கு, போதும், முன்னால விட நிறைய வராங்க, போதும், அப்படி இல்லை. இது 10வது ஆண்டவரே, 10,000 பேரை பார்க்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இது 10வது ஆண்டவரே, 10,000 ஆத்துமாக்கள் இந்த சபையில் நாங்கள் பார்க்கணும். வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் அப்படியே கிரியை செய்வாராக. விசாலம் அடையட்டும் உங்க பார்வை, அப்படிதான் பார்க்கணும். 2 கொரிந்தியர் 5:6 நான் சொல்றது வசனத்தில் இருக்கு. நாம் விசுவாசித்து, நாம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அதான் ஃபெய்த். 10,000 பேர் இந்த சர்ச்சில் இருக்கிறாங்க. விசுவாசம், பார்வை விசாலமாகணும். ஆண்டவரே எப்படி நடக்கும்? அவரால் நடக்கும். ஒரு நாள் நிறைவேறும். அக்ரிமெண்ட்னாலும் போட்டு சைன் பண்ணி தரேன். ஒரு நாள் 10,000 பேர் இந்த சர்ச்சுக்கு வந்தே ஆவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அது வர ஓயக்கூடாது, அதுக்கப்புறமும் நிற்கக்கூடாது. அடுத்து கேட்கணும், ஆண்டவரே இன்னும் கொஞ்சம். ஆத்துமாக்கள் அவருக்காகத்தானங்க கேட்கும். ஸ்தோத்திரம். நம்ம வீடு கேட்கல, நிலம் கேட்கல, ஆத்துமாக்களை கேட்டுகிட்டே இருக்கிறோம். தர தர ஆத்துமா வர வர, ஆண்டவரே எப்படி இங்கே 10,000 பேர் உட்காருவாங்க? நிச்சயம் முடியாது. அப்போ என்ன தேவையோ அதை தருவார். அதை இப்போ சொல்லக்கூடாது. அப்போ என்ன தேவையோ அதை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இதுக்கே ரொம்ப திணறுதீங்க. இன்னும் நிறைய சொன்னால் திணறிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசித்து நடக்க வேண்டும். என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற மகிமையான காரியங்களின் அடிப்படையில் நடப்பது, அதான் விசுவாசம். என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற மகிமையான காரியங்களின் அடிப்படையில் நடப்பது, அதான் விசுவாசித்து நடக்கிற அனுபவம். நம்ம கண்ணால பார்த்து இயேசுவை பின்பற்றல, விசுவாசித்து இயேசுவை பின்பற்றுகிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? 3வது குறிப்பு, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். மகிமை மேல் மகிமை அடையண்ணா. ஸ்தோத்திரம். வர நாட்களில் தொடர்ந்து தியானிப்போம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிட்டு, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை அப்படியே நிரப்புது. இந்த அனுபவம் உங்களுக்கு வரணும்னா 3வது குறிப்பு, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும் ஜெபம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் வெறும் ஜெபம் இல்லை, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிற ஜெபத்தை செய்யணும். நம்ம விருப்பத்தெல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே இதான் என்னோட விருப்பம், அப்படி இல்லை. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஜெபம். ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல விசுவாசத்தோட எதை கேட்டாலும் செய்வார். ஊழியத்தில் 10,000 பேரை கேட்டால் தருவார், 1,00,000 பேரை கேட்டாலும் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருஷத்தின் லெக்கில் 100 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். எத்தனை பேருக்கு? ஸ்தோத்திரம். ஒரே நாளில் கொடுத்தாலும் சரி, வருஷம் முழுவதும் கொடுத்து 100 பேரை கொண்டு வந்தாலும் சரி, லெக்கை நிறைவேற்ற வேண்டும். ஒரு ஆளையாவது நீங்க கொண்டு வராண்டாமா? அதுல ஒரு ஆளையாவது நான் கொண்டு வராண்டாமா? ஆண்டவரே கிருபை தாங்க ஆண்டவரே. கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும் ஜெபம். சிலர் ஆத்துமாதாயம் பண்றதுக்கு உபவாசம் பண்ணி ஜெபம், ஆண்டவரே நான் ஆத்துமாதாயம் செய்யலாமா, எனக்கு நீர் தான் வெளிப்படுத்தணும். ஆண்டவர் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டார். ரட்சிக்கப்பட்ட உடனே ஆத்துமாக்கள் என்ன செய்யணும்? ஆதாயம் பண்ணணும். அதுக்காண்டி உபவாசம் இருந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே என்னை காலையில் எனக்கு முன்பாக 4 பூரி 5 இட்லி இருக்கிறது, இதை நான் சாப்பிடலாமா வேண்டாமா? நீர் என்னோடு தெளிவாய் பேசினால்தான் இட்லியையும் பூரியையும் சாப்பிடுவேன்னு சொல்லுவோமா? இல்லை. நமக்கு தெரியும் காலை உணவு நமக்கு அவசியம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் ஊழிய காரியம்னு வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் சொல்லுவேன். அது எதுக்கு? நான் தவிர்ப்பதற்காக. அது எதற்காக? இன்னைக்கு கூட்டத்துக்கு வர்றீங்களா? நான் ஜெபம் பண்ணி சொல்கிறேன். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நேரம் சாப்பிட்றதுக்கு ஜெபம் பண்ணுறோமா? அப்புறம் எப்படி ஜெபம் வரும் தெரியுமா? இந்த ஆகாரத்தை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, லபக்குன்னு 2 இட்லி உள்ளே போயிடுச்சு. அன்னைக்கு யாராவது கேட்குறோமா, ஆண்டவரே நீ சாப்பிடலாமா வேண்டாமா, எனக்கு நீர் தெளிவாக என் காதில் பேசணும், அப்போ தான் நான் இட்லியே எடுப்பேன்னு சொன்னான். ஸ்தோத்திரம். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஆவிக்குரிய விஷயங்களை தவிர்ப்பதற்காக கர்த்தர் பேசட்டுன்றோம். ஞானஸ்நானம் எடுக்கணும், கர்த்தர் பேசட்டுமே, பாஸ்டர் தானே பேசுகிறார், பாஸ்டர் மூலமாக தான் கர்த்தர் பேசுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் பலிபீடம், அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை, அதுக்கு தான் ஊழியக்காரங்க. எழுதப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் நம்ம வாஸ்து தெரிந்து கொள்ளணும், பிரசங்கத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளணும். எல்லாத்தையும் எழுதிட்டார்.
இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். இதை வாசித்து கை கொள்ள கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளுகிற ஜெபம் சாலமோன் செய்கிறான். மகிமை இறங்கியது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய விரும்புகிறார். மகிமையான அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். எலியா தினமும் ஆண்டவர் சமூகத்தில் முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபித்தவர். கர்மேல் மலையினாலே எலியா தான் அப்படிப்பட்ட ஒரு பிரேயர் வாரியர். ஒரு பவர்ஃபுல்லான பிரேயர் அவன் வாழ்க்கையில் இருந்தது. ஸ்தோத்திரம். அக்கினியை கீழே கொண்டு வர்ற அளவுக்கு ஜெபம். அதான் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிற ஜெபம். நீங்க ஜெபம் பண்ணா கிரியை நடக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம் பண்ணா. ஸ்தோத்திரம். அதுதான் உண்மையான ஜெபம். உங்க ஜெபத்துல ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்ய கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்மேல் மலையின் ஜெப அனுபவம். அதான் எலியா. அவன் ஜெபம் பண்ணா 3 வருஷம் மழை பெய்யல. 3 வருஷம் மழையை நிறுத்தக்கூடிய அளவுக்கு பவர் இருந்துச்சு அவன் பிரேயர்ல. யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். நீங்க எலியா இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தாலும் நினைச்சிடாதீங்க, நம்மளை மாதிரி ஆளுதான். அவர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் 3 வருஷம் வானத்தை அடைத்தார். அல்லேலூயா. அழகா யாக்கோபு எழுதுறாரு, நம்மை போல பாடுள்ள மனிதன். நமக்கு இருக்கிற பிரச்சனை அவருக்கும் இருந்துச்சு. ஊழியக்காரங்கன்னு தேவதூதர்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அனைத்தும் எங்களுக்கு இருக்கிறது. உங்களை மாதிரி சோர்வுகள் எங்களுக்கும் வருகிறது. உங்களை மாதிரி கஷ்டங்களை நாங்களும் சகிக்கிறோம். ஆனால் இந்த எலியாவின் ஜெபம் வல்லமை உள்ளதாக இருந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வல்லமையான ஜெபம். உங்க ஜெப ஜீவியத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்க தனி ஜெபத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க இந்த வருஷத்துல. எலியாவை போல நம்முடைய ஜெபங்கள் தேசத்தை அசைக்கட்டும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது எலியாவுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. காகம் வந்து கொடுத்தாதான் சாப்பாடு. ஸ்தோத்திரம். அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வருது. ஆண்டவரை பார்த்து தான் வாழ்றான். தண்ணி கூட அவனுக்கு அங்க ஆற்றங்கரை கேரி தாற்று தண்ணியை குடிச்சான். அதுவும் ஒரு நாள் வற்றி போனது. தண்ணி குடிக்கிறதுக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. கேரி தாற்றண்டையில் அவனுக்கு பெரிய வீடு கிடையாது, ஒரு பங்களா போடலை. ஸ்தோத்திரம். அவனுக்கு தங்குறதுக்கு வீடு கூட இல்லை. ஆனால் அவன் ஜெபம் வல்லமை உள்ளதாக இருந்தது. எதற்காக சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில தேவைகள் அதிகமாக இருக்கலாம், எதிர்பார்த்திருக்கிற வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், தங்குவதற்கு சரியான வீடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்க ஜெபம் பவர்ஃபுல்லாக இருந்தால் தேசத்தை அசைக்கும். உங்கள் ஜெபம் வல்லமை உள்ளதாக இருந்தால் தேசத்தை அசைக்கும். மகிமை மேல் மகிமை அடையன்னா கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும் ஜெபத்தை செய்யணும். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று